பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. நம் கண்களை மூடி கர்த்தர் நமக்கு பாராட்டினே இந்த நல்ல கிருபை உள்ள நல்ல நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் பிரசன்னத்தோடு கூட இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம், உம்முடைய கிருபை உள்ள பிரசன்னம், உம்முடைய இரக்கத்தின் தேவனுடைய அபிஷேக தைலங்கள், ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் இந்த காலவெளியிலே எங்களையும் எங்கள் வீடுகளையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அபிஷேக தைலங்கள், உம்முடைய அளவில்லா மகிமை இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்பட்டும். தேங்க்யூ லார்ட். நாங்கள் இருக்கிற வீடு, எங்களுடைய தகப்பனே சரீரங்கள் இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பலன் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்திலே கிடைப்பதாக. அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்புவீராக, மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. அந்த நாளுக்கு வேண்டிய கிருபை வல்லமை எல்லாவற்றினாலும் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்கள் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களுக்கு முன் செல்லும், எங்களை நடத்தும், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நாம் பாடுவோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, தயவு பெரியது என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே என்று சொல்லி நாம் பாடலாமா? அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பினாலே நிரப்பி நடத்துகிறது. காலை வேளையில் அவருடைய அன்பு மேலே இன்னும் அதிகமாய் கடந்து வரட்டுமே. அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே என்னை அணைத்துக் கொண்டீரே என்று சொல்லி நாம் பாடலாமா? அவருடைய அரவணைப்பு தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அரவணைப்பு தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதை நினைத்து சேர்ந்து சொல்லலாமா? எஸ் லார்ட்.
இல்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவிலே தோன்றும் முன்னே எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களே, தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே என்று சொல்லி நாம் பாடலாமா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரிய, சேர்ந்து சொல்லுமா, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. நீங்க சொல்லுவீங்களா? அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடலாமா? கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே என்று சொல்லி நாம் பாடலாமா? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எந்த மனிதர்களும் எந்த காரியங்களும் கர்த்தர் வாழ்க்கையை செய்ய நினைத்த ஒன்றையும் தடுக்க முடியாதபடி அவரே நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, இது பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாட போறோம். நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, கர்த்தர் கடந்த எல்லா நாட்களிலும் அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் எவ்வளவாய் பாதுகாத்தாரே அதை நினைத்து நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நாம் பாடலாம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு சேர்த்து. உங்க அன்பு பெரியது, கரங்களை தட்டி இரக்கம் பெரியது,
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சொல்லுங்களேன், அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரிய. கரங்களை தட்டி இந்த காலை வேளையில அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு ஒவ்வொருவரும் மேலையும் இந்த காலை வேளையிலே ஒரு அபிஷேகமாய் இறங்கி வரட்டும். அவர் அன்பில் சிறந்தவர், இரக்கத்தின் தகப்பன், கிருபையின் தேவன் அல்லவா. கேளுங்கள், ஆண்டவரே உங்களுடைய அன்பு, உங்க இரக்கம், உங்க தயவு எல்லாம் எங்கள் மேல் இந்த கால வேளையிலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆவிலை நிறைந்தவர்களால் இந்த காலை வேளையில ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே மூடட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு அபிஷேகிக்கப்படுகிற ஒரு நாளாய், இந்த நாள் ஒரு வல்லமையுள்ள ஒரு நாளாய், இந்த நாள் ஒரு அபிஷேகத்தின் தைலங்கள் நம்ம மேல ஊற்றப்படுகிற தேவ பிரசன்னம் நிறைகிற ஒரு நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையிலே உங்க கைகளை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்புதாம்பா பெரியது. மனிதனுடைய அன்பு மாயை என்பதை உணர்ந்து நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பு, அதற்கு மேலான ஒரு அன்பு, உங்களை ஏமாற்றாத ஒரு அன்பு, உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற ஒரு அன்பு, உங்கள் மேல் தயவு வைக்கிற ஒரு அன்பு இந்த கால வேளையில் உங்களை தேடி வந்திருக்கிறது. பழைய மாற்றங்களை சந்தித்து, தோல்விகளை சந்தித்து, பயம் நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய அன்பு விலையேற பெற்றது, அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பை நினைத்து என்னோடு இணைந்து சொல்வீங்களா? அவங்க கைகளை உயர்த்தி நல்ல கண்ணை மூடி காலையில நல்ல ஆண்டவரை துதிக்கலாமே. நல்ல ஆண்டவரை விடுதலையோடு கூட துதிங்க. இந்த நாள் விடுதலையின் நாளா, இந்த நாள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு நாளா, இந்த நாள் தேவனுடைய அபிஷேக தைலங்கள் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற ஒரு நாளா இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து இந்த காலை வேளையில் நாங்கள் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி, ஒவ்வொரு கிருபை நிறைந்த வேலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த கால வேளையில உம்முடைய அளவில்லாத அன்பு, அளவில்லாத அன்பு நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ, நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு, விலையேற பெற்ற அந்த அன்புக்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. இந்த காலை வேளையிலே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அந்த அன்புக்கு நேராய் நம்மை தாழ்த்தி, தரை மட்டுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் உங்க அன்பு என்னை பலப்படுத்தட்டும், இன்னும் உங்க அன்பு என்னை தைரியப்படுத்தட்டும், இன்னும் உங்க அன்பு என்னை பலப்படுத்தட்டும்.
பலத்தின் ஆலைகளை இடைக்கட்டுகிற தேவனே, உம்முடைய பலத்தின் ஆலைகளை நிரப்புவீராக. உம்முடைய பலத்தின் ஆலைகளை நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய மகிமையின் அபிஷேக தைலங்கள் இன்னைக்கு ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவர். இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் உடைய மகிமை, உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உங்கள் தயவு ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். இன்றைக்கு ஒரு புது பலத்தினாலே இந்த காலை செபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலே ஒரு புது பலன் இறங்கட்டும். ஷகனதர மந்தர பக்கமலதரா. ஓ உடைய மகிமை, உடைய மகிமை, ஒரு புது பலன் இறங்கட்டும். ஒரு தைரியத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலையின் ஆவியான ஒவ்வொரு மேலையும் அசைவாடுவீராக. விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும். ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. கிருபை, கிருபை, கிருபையே, கிருபையே. இயேசுவே உங்க கிருபை, உங்க மகிமை, அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத மகிமை, அளவில்லாத கிருபை இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவர் மேலும் அபிஷேக தைலங்கள் நிரம்புவதற்கட்டும். கட்டப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஜெபம் பண்ணுங்க. இன்னும் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை கேளுங்க. இன்னும் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய பலனை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த கால வேளையில் முதலாவது உங்களை அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சொல்வீங்களே, என்னோடு இணைந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கால வேளையில் சொல்லிடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. நீங்க சொல்ல 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 எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா அசதிகள் வெளியேறட்டும், எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். நீங்க சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, ஆவியில் நிறைஞ்சு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, பலன் உண்டு, பலன் உண்டு. என் தேவனால் எனக்கு பலன் உண்டு. என் தேவனால் எனக்கு ஒரு பலன் உண்டு. அவர் என்னை பலப்படுத்துகிறவர். என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுகிறவர். என்னை ஆவின் அபிஷேக தைலத்தினால நிரப்புகிறவர். எனக்கு விரதமாய் எழும்பி வருகிற எந்த ஆயுதங்கள் அது வாய்க்காது. தேவ வல்லமை, தேவ வல்லமை. இந்த காலை வேளை ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில முதலாவது ஒரு அபிஷேக தைலத்தினாலேயே உங்களை நிரப்புகிறார். இந்த காலை வேளை ஜெபம் விசேஷமாய் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் ஓட வேண்டிய பலன், நீங்கள் நடக்க வேண்டிய பலன், செய்ய வேண்டியதை தைரியமாய் செய்யக்கூடியதான ஒரு பலன். ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்களை மாற்றுகிற ஒரு தேவ பலன், எல்லா கட்டப்பட்ட நிலைகளை உடைக்கிற ஒரு தேவ பலன் காலை வேளையிலே ஒவ்வொருவர் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, பயத்தின் ஆவிகள் நீங்குவதாக, ஒரு தைரியத்தின் ஆவியினால் நிரப்புவீராக, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. அபிஷேக தைலங்கள் நிரம்பி இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிறவை காட்டி எங்களோடு கூட இருக்கிற தெய்வனை பெரியவர் அல்லவா. நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக மகிமை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். சத்துருவின் கிரிகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நாசமோசங்களுக்கும் எல்லா விதமான அந்தகாரத்தின் கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. விடுதலை தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அசைவானுங்க. பெரிய காரியங்களை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள செய்யப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தெய்வ பிரசன்னம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தெய்வீக வல்லமை கடந்து போகட்டும். எல்லா பயங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், கட்டப்பட்ட நிலைகள் மாறட்டும். தொடர்ந்து ஒருவரை மாற்றி ஒருவரை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.
பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிறப்ப யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ இந்த காலவேளையில் அவருடைய எலும்புகளை பலப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நரம்புகளை பலப்படுத்துங்கப்பா. இரத்த ஓட்டங்களை சுத்திகரிங்க. ஒவ்வொருடைய உறுப்புகள் பலனடைவதாம். தகப்பனே, எழுந்து கால் ஒன்றி நில் என்று சொன்னீர்கள். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லியிருக்கிறீங்களே. இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. ஒவ்வொருடைய சுகவீனங்கள் மாறட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சத்துருவின் கிரிகள் நிர்மூலம் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை மாற்றி ஒருவரை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிற, தொடர்ந்து பலவீனத்தின் கட்டுகளிலே பிள்ளைகளை குடும்பங்களை வைத்திருக்கிற கட்டுகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைக்கிறேன். ஆண்டவர், உடைக்கிறப்பா, உடைக்கிறப்பா. விடுதலை, 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 விடுதலை அனுப்பும், விடுதலை அனுப்பும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருடைய முழங்கால்கள், இடுப்பு பகுதிகள், கைகள், கால்கள், கழுத்து பகுதிகள் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளை கட்டி வைத்திருக்கிற வலி வேதனைகளை, தலைப்பகுதியில் வலி வேதனைகளை கொடுத்து கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை ரத்தத்தை தெளித்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் பலவீனப்படும். ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. நல்ல ஞானங்களை கொடுங்க. குடும்பத்தை நடத்தக்கூடிய அபிஷேகத்தை கொடுங்க. குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபைகளை தாங்க, பொறுமையை தாங்க, வரங்களை கொடுங்கப்பா, ஞானங்களை கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற்றுங்க. புத்தி உள்ள ஸ்திரீகளாய் மாற்றுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. தனிமையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தைரியப்படுத்தும். துணையாய் நீங்க நில்லுங்க. ஆண்டவரே, தனியாய் இருக்கிற அநேக விதவைமார்கள், தாய்மார்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாய் மாற்றுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஒவ்வொருவருக்கு நீங்க சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவு இல்லாமல் இந்த நாள் ஆண்டவரே ஒன்றும் இல்லை என்ற நிலை வராதபடி போதுமானதை கர்த்தர் கொடுப்பீராக, போதுமானதை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய குறைபாடுகள் நிறைவாய் மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பன் தண்ணீர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையானதை கர்த்தர் செய்வீராக, அதிசயமானதை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்கப்பா. உடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க. வாலிப பிள்ளைகளை ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்க. சத்துருவோ உலகத்தின் கிரிகளோ பிள்ளைகளை கட்டி வைக்க கூடாதப்பா. விடுவிக்கணும், விடுவிக்கணும். ஃபீஸ் கட்டுவதற்கான தேவைகளோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து பண தேவைகளை சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்ய கடன் பாரங்களை எடுத்து போடுங்கப்பா. கடன் பாரத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. கடன் பாரங்கள் நீங்கத்தக்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. கடன் பாரங்களை மாற்றி போடுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய. தகப்பனே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தலை குனிந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு சாட்சிகளாய் எழும்பி நிற்கட்டும். கர்த்தருக்கு மகிமையின் கிரீடமாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த வாகனங்கள் மேலெல்லாம்
ரத்தத்தை தெளிக்கிறோம். நிலைக்கால்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு அறைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சமாதானத்தின் தேவனாய் அசைவாடும். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. தனிமைகள் நீங்கட்டும். சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாம் மாறி விடுதலையின் தேவன் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. திருக்கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். நன்மையானதை செய்ய, அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய. சேனலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடக்கப் போகிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அநேகருக்கு இந்த ஊழியங்கள் ஒரு பிரோஜனமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும். எங்களோடு இடைப்படும். இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பேசும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நிற்கவில்லையே. அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அநேக காரியங்களிலே ஒரு பயத்தோடு, ஒரு பயந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்த்து நிற்க உங்களால் முடியவில்லை. பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகளை உங்களால் எதிர்த்து நிற்க முடியாதபடி இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று அதை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மாற்ற விரும்புகிறார். எதிர்த்து நிற்க வேண்டிய நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்க வேண்டிய நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்காமல் இன்னும் நாம் சோர்ந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக எதிர்கொண்டார். எல்லா காரியத்தையும் எதிர்கொண்டார். அதே போல நீங்கள் சில காரியங்களில் எதிர்த்து நிற்க வேண்டிய நாம் சோர்ந்து போனவர்களாக, பயந்து போனவர்களாக, துவண்டு போனவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்பதை சில காரியங்களை நாம் பார்த்து இன்றைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்றால் ஜெயம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். கோலியாத்தை எதிர்த்து நின்ற தாவீதை போல நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. என்ன, ஏன் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியவில்லை? ஏன் சோர்ந்து போகிறோம்? எதிர்த்து நிற்க வேண்டிய நாம் பயந்து ஏன் நிற்கிறோம்? அல்லது எதிர்த்து நிற்க வேண்டிய நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அதை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். முதலாவது, ஏன் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியவில்லைன்னா, இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற பாரமான காரியங்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற பாரமான காரியங்கள், பாரமான குறிகள், பாரங்கள் நிறைந்திருக்கிற காரியங்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. நம்மை சுற்றிலும் இருக்கிற
பாரமான காரியங்களுக்கு மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்ம ஓட வேண்டிய அந்த கிருபை இருக்கும் என்று சொன்னால் உங்களால் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க உங்களால் முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஏன் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியலன்னா, நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்த பாரங்கள், நம்ம சுற்றிலும் நெருக்கி நிற்கிறதான அந்த போராட்டங்கள், கிரியைகளையே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற காரியங்களை மாத்திரமே நாம் பார்த்து அந்த பாரத்தை சுமந்து கொண்டவர்களாக அந்த நெருக்கத்தையே நாம் யோசித்து கொண்டே நாம் ஓடுகிறதுனால தான் நம்மளால் சரியான விதத்தில் எதிர்த்து நிற்க, எந்த காரியத்தையும் எதிர்த்து நிற்க முடியாமல் ஏதாயிலும் ஒரு காரியங்கள் வந்தவுடனே சோர்ந்து போனவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்போ என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிற தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓடும் பொழுது ஆண்டவர் அதை எதிர்க்க அல்லது எதிர்த்து நிற்க, அதை எதிர்த்து ஜெயிக்க வேண்டிய பலனையும் கிருபைகளையும் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், எதிர்த்து நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறார். அப்போ எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் நம்ம யாரை பார்க்கணும்னு சொன்னால், நம்ம சுற்றிலும் நெருக்கி நிற்கிற பாரங்களையோ சுற்றிலும் நெருக்கி நிற்கிறதான காரியங்களை அல்ல, நாம் பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வேண்டிய பலனை கற்றுக் கொடுத்து அந்தந்த காரியத்திலே நாம் எப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் நம்மை தைரியப்படுத்தி அந்தந்த காரியத்திலே எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். சத்துருவான என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற பாரங்களையும் நெருக்கங்களையும் நம்மை காண்பித்து ஓட வேண்டிய ஓட்டத்தில் ஓட முடியாதபடி, எதிர்த்து நிற்க முடியாதபடி, சோர்ந்து போக செய்ய, இவ்வளோ பாரம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நெருக்கங்கள் ஒன்று சுற்றியும் இருக்குது என்று சொல்லி அதையே நமக்கு காண்பித்து தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடி நம்ம இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலையில் நம்மை தடுத்து வைத்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, அதை பார்க்கிறவளாய் அல்ல, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக சகித்ததையும் அவர் நமக்காக ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடல், அதுதான் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறது, அவர் தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே அவர் வீட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் அவரை நோக்கி பாருங்கள். அவர் எத்தனையோ காரியங்களை எதிர்த்து நின்றார். அதுதான் சொல்கிறது, தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணல, பொறுமையாய் இருந்தார், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர்கள் மனுஷங்க சொல்லுகிற வார்த்தைகள், இத்தனை அடிகள், வேதனைகள், பல பாடுகள், இதெல்லாம் சகித்ததுனால தான் அவரால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிந்தது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், சகிக்க முடியலையே, இப்படி தான் எப்படி என்னால் சகிக்க முடியும், அதெல்லாம் என்னால் சகிக்க முடியலையே என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆகிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு பலன் எங்கே இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு முன்றாக வைத்த அந்த பாதைகளை உணர்ந்தவர்களாக ஓடுங்கள். அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பொறுமை, அந்த கிருபை, அந்த தயவு, அதெல்லாம் மனதில் வைத்து அவர் நமக்காக சகித்ததெல்லாம், இதெல்லாம் நம்ம நினைக்க இதெல்லாவற்றையும் நம்ம தியானிக்க இதெல்லாவற்றையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் ஆண்டவரே இவ்வளோ சகித்திருக்கும் பொழுது என்னாலையும் முடியும் என்று சொல்லுகிற ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. எதிர்த்து நின்றுங்கள், கர்த்தருடைய நாமத்தினால எதிர்த்து நில்லுங்கள். உங்களை சுற்றிலும் நெருக்கி நிற்கிறத பார்க்காதீங்க, அவைகளை கர்த்தர் மாற்றுவார்.
பனி போல கர்த்தர் அவைகளை உருக பண்ணுவார். அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது எல்லாவற்றையும் பார்க்காம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர் சகித்ததையும் அவர் நமக்காக பொறுமையோடு கூட இருந்த எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் கை கொள்ளுவீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அழகாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தைரியமாய் எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டிய அந்த அபிஷேகம் அவரிடத்திலும் அவரை நோக்கி பார்க்கிற அந்த முகத்தை நோக்கி பார்த்து, அவருடைய சகித்த அவரை நோக்கி பார்த்து, எனக்காக எத்தனையோ காரியங்களை சகித்தாரே என்று அவரை நாம் நினைக்க 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 ஆண்டவர் நமக்கு வேண்டிய தைரியத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எதிர்த்து நிற்க வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அழகாய் நடத்துவார், கிருபையாய் உங்களை நடத்துவார். இதுவரை உங்களை சத்ருவானன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைத்து இந்த நாளிலிருந்து நீங்கள் எதிர்த்து நின்று தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அந்த வார்த்தை சொல்கிறது, இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, சோர்ந்து போய்கொண்டே இருக்கிறீர்களே, காலை வேளையிலே அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நினைக்க 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 ஆண்டவன் நம்மை பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பலன் உங்களை இன்னும் நிரப்பட்டு கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எதிர்க்க பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேளுங்க. எந்த காரியத்தில் உங்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, பாவத்தை எதிர்த்து நிற்க முடியலையா கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, இந்த காரியத்தில் என்னால் தைரியமாக நிற்க முடியல, இந்த காலை வேளையில் கேளுங்க. ஆண்டவர் உங்களை எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை தைரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவளாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் மாற்றுவீராக. சத்துரு இனிமேல் எந்த விதத்தில் வந்தால் அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு அபிஷேகம், இந்த நாளிலிருந்து ஜெயத்தின் அபிஷேகத்தை பிள்ளைகள் மன்னர்கள் வைக்கணும். எங்களோடு இணைந்திருக்கிற காலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியம் இந்த காலை வேளையில உண்டாகட்டும். ஆண்டவரே, பாரமான எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க. சுகபலன் ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ளும், உன் நாமத்தை மகிமைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் ஆறுதலும் சமாதானம் வழி நடத்தலும் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாள் நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இருப்பதாக. God bless you all. ஆமென்.